வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்து நடக்கக்கூடிய இந்த என்டிஏ ஆட்சியில யார் சபாநாயகராக தேர்வு செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது குறித்து தி வயர்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. மீண்டும் மோடி ஒரு முதுகலம் பெற்ற ஒரு சபாநாயகராகத்தான் தேர்வு செய்ய போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ அதுல நிறைய பேர்கள் இடம்பெறத பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த போட்டியில முதல் நபராக இருப்பது ஆந்திர பிரதேச மாநிலம் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ரகுபதி புரந்தேஸ்வரி. அவங்க யாருன்னா சந்திரபாபு நாயுடு மனைவியினுடைய சகோதரியாகவும் இருக்காங்க. என் டி ராமாராவ் மகள். இப்படி எல்லாம் ஒண்ணு கால்குலேஷன் சொல்லப்படுது. இப்போ அவர்கள் பெரும்பாலும் அவர் தான் நியமிக்கப்படுவார்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் அதே டிடிபி கட்சியிலிருந்து இன்னொரு நபர் கடந்த காலத்துல ஜிஎம்சி பாலயோகின்னு சொல்லக்கூடிய அவருடைய மகன் ஹரிஷ் பாலயோகி அவருடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. இப்போ இதுல நிதிஷ்குமார் என்ன முடிவெடுக்க போறாரு, டிடிபி என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றலாம் பல கேள்விகள் இருக்கு. அப்போ இந்த சபாநாயகர் பதவி அப்படின்றது ரொம்ப முக்கியமான பதவியாகவும் இருக்குது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற வகையில. அப்போ இது எப்படி இருக்க போகுது, நீங்க எப்படி இதை பார்க்க போறீங்க? இந்த 2 ஆண்டுகளில் சபாநாயகர்களுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை இந்த முறை கொடுக்க வேண்டிய கட்டாயம் மோடிக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகள் என்று சொன்னால் 2014 நடைபெற்ற தேர்வு, 2019 நடைபெற்ற தேர்வு. ஓம் பிர்லாவை தேர்வு செய்கிற போது கூட அவருக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை. ஏனென்று சொன்னால் முழு அதிகாரம் பொருந்திய ஒரு ஆட்சியை அவர்கள் கைப்பற்றி இருந்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இதுல ரொம்ப குறிப்பா இதுதான் முதல் முறை ஒரு கூட்டணி ஆட்சியோடு அதிகாரத்தை கொண்டு செலுத்த வேண்டிய நிலைமை மோடிக்கு வந்திருக்கிறது. இதுவரை மோடி கூட்டணி ஆட்சி என்றால் எப்படி இருக்கும், அது கருப்பாக இருக்குமா அல்லது சிவப்பாக இருக்குமா என்று கூட தெரியாத ஒரு பிரதமர் மோடி இப்போது கூட்டணி ஆட்சியை கொண்டு செலுத்த போகிறார் என்பது நாட்டு மக்கள் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன செய்ய போகிறார் மோடி என்று. இதுல ரொம்ப கவனமா சபாநாயகர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று 2 கட்சிகளும் நம்புகிறார்கள் என்று சொன்னால் ஏன் அவர்கள் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா மீது நம்பிக்கை இல்லையா? இல்ல, அதுதான் உண்மை. ஏன்னு சொன்னா இந்த முறை அவர்கள் ஆதரவு கொடுத்து விட்டு ஒருவேளை நாளைக்கு வேறு ஏதாவது, இப்ப ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை நிலை பெற்று இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நாளைக்கு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கலன்னா என்ன செய்வாரு? ஒருவேளை 2018 கூட்டணியில் இருந்து வெளியில் வந்ததை போல மீண்டும் கூட்டணியில் இருந்து வெளியில் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் சந்திரபாபு நாயுடுவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் என்று அறியாதவரா சந்திரபாபு நாயுடு? நிச்சயமாக அறிந்தவராகவே இருப்பார். இந்த 17 எண்ணிக்கை இருக்குல்ல சார், இது பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தான் உறுதி செய்யப்பட்ட 17. இல்லைன்னா சிவசேனாவை அவர் பார்த்திருக்கிறார்ல, தேசியவாத காங்கிரஸை பார்த்திருக்கிறார்ல, ஏன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அதிமுகவை பார்த்திருக்கிறார்ல. இதையெல்லாம் செய்து முடித்தவர்கள் யார் என்று கேட்டால் மோடியும் அமித்ஷாவும். இப்போது இதையே தெலுங்கு தேசம் கட்சிக்கும் செய்வதற்கு அவர்கள் துணிய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது? எனவேதான் இந்த விஷயத்தில் அவர்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள். எனவே சபாநாயகர் தங்கள் கட்சிக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது சந்திரபாபு நாயுடுவினுடைய நிலைப்பாடு. இன்னொரு பக்கத்துல நிதிஷ்குமார் ஏற்கனவே அழிந்ததே பாரதிய ஜனதா கட்சியால் தான். அது நிதிஷ்குமாருக்கு தெரியாதா? நம்ம வாய்ஸ் ஆஃப் சவுத் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் பலமுறை. நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் பாரதிய ஜனதா போட்டியிட்ட காலம், பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமாரும் சரிசமமாக தொகுதியை பகிர்ந்து கொண்டு போட்டியிட்ட காலம். அப்படி போட்டியிட்ட நேரங்களில் சிராக் பாஸ்வானை கொண்டு ராம்விலாஸ் பாஸ்வான் மறைந்ததற்கு பிறகு நிதிஷ்குமார் வேட்பாளர்களை மட்டுமே எதிர்த்து களமாடுவதற்காக சிராக் பாஸ்வானை களத்துல இறக்குனாங்க. ஏன் சிராக் பாஸ்வானை கூட்டணியில உள்ளடக்கி இவர்களால் அவர்களுக்கு இடம் தந்திருக்க முடியாதா? இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பையே கொடுத்திருக்கீங்களே தூக்கி, அன்றைக்கு அதை நீங்கள் செய்திருக்க முடியாதா? நிச்சயமாக செய்திருக்க முடியும். சிராக் பாஸ்வான் என்ன பிஜேபி சொல்றதை கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய டால் லீடரா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு அவர் அரசியலில் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு எல்லா வகையிலான வழிகாட்டுதலையும் சொன்னது பாரதிய ஜனதா தான். பாரதிய ஜனதா வகுத்து கொடுத்த திட்டத்தின் பேரில் தான் நிதிஷ்குமார் போட்டியிடுகிற இடங்களில் மட்டுமே அவரை எதிர்த்து போட்டியிட்டார். அவரு ஏன் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போட்டியிடல? அப்ப அந்த இடங்களில் எல்லாம் நிதிஷ்குமாருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி நிதிஷ்குமார் தோல்வி அடைகிற பல இடங்களில் சிராக் பாஸ்வான் பிரித்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை 2 மடங்காக இருந்தது.
இதையெல்லாம் நிதிஷ்குமார் அறியாமலா இருப்பார்? இப்ப இன்றைக்கு வெற்றி பெற்று ஆதரவு கொடுத்தாகிவிட்டது. ஒன்றிய அமைச்சர்கள் வந்து விட்டார்கள். நாளை மீண்டும் ஏன்னா நிதிஷ்குமாருக்கு கட்சி தாவுறதுங்கிறது மாம்பழம் சாப்பிடுறது மாதிரி. இன்னைக்கு ஒரு கட்சி கூட்டணியில இருப்பார், நாளைக்கு ஒரு கூட்டணியில இருப்பார், நாளை மறுநாள் ஒரு கூட்டணியில இருப்பார். ஏன் நான் மாம்பழம்னு சொன்னேன்னா, ராமதாஸ் மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறிடுவார். அதுக்காக சொன்னேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டு அவர் இந்த பாரதிய ஜனதாவினுடைய எதேச்சதிகார போக்கை எப்படி எதிர்கொள்ள முடியும்? சபாநாயகர் கையில் இருந்தால்தான் எதிர்கொள்ள முடியும். சார் ஒண்ணும் இல்ல சார், அதிமுகவுல எவ்வளவு பெரிய பிளவு ஏற்பட்டது. அதிமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடுச்சா இல்லையா? மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகும்போது அந்த அரசை காப்பாற்றியது யார்? சபாநாயகராக இருந்த தனபால் தான். டிடிவி தினகரனோடு சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன், அதே போல பழனி, இவர்களை எல்லாம் தகுதி நீக்கம் செய்தது யார்? அன்றைக்கு சபாநாயகர் தானே தகுதி நீக்கம் செய்தாரு. அப்ப சபாநாயகர் என்கிற அந்த அதிகாரம் கையில் இருந்தால்தான் ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு இணக்கமான சூழலை உருவாக்க முடியும். இப்ப மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மோடி, அமித்ஷாவை நம்புவதற்கு தயாராக இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 4 பேரும் முதுகுக்கு பின்னால கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு எப்ப குனிவா, யார் முதுகுல யாரு குத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல சந்திரபாபு நாயுடுக்கு பெரிய செக்மேட் இருக்கு. ஏன்னு சொன்னா, நீங்க சொன்னது மாதிரி ரகுபதி புரந்தேஸ்வரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்னு நீங்க சுருக்கி பார்த்திடக்கூடாது. சந்திரபாபு நாயுடுவினுடைய அரசியல் வாழ்வை கிழித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்பதற்காகவே அரசியலுக்கு வந்தவர். அது ரொம்ப முக்கியம். அவருடைய மனைவியினுடைய சகோதரி என்.டி. ராமாராவினுடைய வாரிசாக தான் இருந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ரகுபதி புரந்தேஸ்வரிக்கு இருக்கு. நமக்கு அந்த நிலையை அடைய விடாமல் நெருக்கடியான நேரத்தில் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஆந்திர அரசியலினுடைய முகமாகவே சந்திரபாபு மாறிட்டாரே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கு. அதனாலதான் அவரை வீழ்த்துற களத்துக்கு வந்தாங்க. ரகுபதி புரந்தேஸ்வரி மாநில தலைவராக இருந்ததால் தான் பாரதிய ஜனதாவோடு சில நாட்கள் இணக்கமாக போக முடியல. சந்திரபாபு நாயுடு பல முயற்சிகளை பாரதிய ஜனதாவுக்கு உள்ளார போறதுக்கு எடுத்து பார்த்தாரு. முன்னாடியே பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைப்பதற்கு பவன் கல்யாண் மூலமா தான் இன்றைக்கு அது சாத்தியமாகி இருக்கு. இல்லை என்று சொன்னால் அது சாத்தியமாகி இருக்காது. பவன் கல்யாண் தான் 11 முறை போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனார்ல சந்திரபாபு நாயுடு, அப்ப போய் ரோட்ல படுத்து கிடந்தாரு பவன் கல்யாண். அதுக்கப்புறமா போய் போராட்டம்லாம் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து ஜெயில போய் அவரை பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வந்ததற்கு பிறகுதான் ஒரு கூட்டணி மலர்வதற்கான வேலையை இடையில் இருந்து ஒரு தரகர் போல செய்து முடித்தது யாருன்னு கேட்டா பவன் கல்யாண் தான். பவன் கல்யாண் இல்லைன்னா இந்த கூட்டணி வந்திருக்காது. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, ரகுபதி புரந்தேஸ்வரி ஒரு பாரதிய ஜனதாவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வந்துவிடக் கூடாதுன்னு தடை போட்டவர். இப்போது வேண்டுமானால் இருவரும் முகத்துக்கு நேராக சிரித்துக் கொண்டிருக்கலாமே தவிர, இப்போது மீண்டும் ஆந்திர அரசியல்ல இன்னொரு திருப்பம் என்ன கவனிச்சு பாத்தீங்களா? இந்த முறை அமைச்சராகி இருக்கிறது யாரு? சந்திரபாபு நாயுடுவினுடைய மகன். சந்திரபாபு நாயுடுவினுடைய அரசியலையே பொறுத்து கொள்ள முடியாத ரகுபதி புரந்தேஸ்வரி சந்திரபாபு நாயுடுடைய மகனினுடைய அரசியல் பிரவேசத்தை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? எனவே அது ஒரு நீரு பூத்த நெருப்பாகவே இருவருக்குள்ளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஒரு செக்மெட் வைக்கிறதா நினைச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாத நிலைமையை சந்திரபாபு நாயுடுவுக்கு உருவாக்கிட்டா 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சந்திரபாபு நாயுடுவுக்கு காலி. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன் என்று சொன்னால் ரகுபதி புரந்தேஸ்வரி இப்படி ஒரு பிரகாசமான வாய்ப்புக்காகத்தான் காத்துக்கொண்டே இருக்கிறார். நாளைக்கு சந்திரபாபு நாயுடு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஊர்ல சொல்லுவாங்கல்ல, விடுதலை பத்திரமா எழுதி கொடுத்துட்டு வந்துரு, நீ கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு. அந்த மாதிரி விடுதலை பத்திரமா அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எழுதி கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். ஏன்னா நாளைக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா கொல்லைப்புற வழியாக அந்த 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிக்குவாங்க. அவங்க அந்த நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை ரகுபதி புரந்தேஸ்வரி முடிவு செய்வார். சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக முடிவெடுத்துருவாரா? இதை விட ஒரு வாய்ப்பு ரகுபதி புரந்தேஸ்வரிக்கு கிடைத்து விடுமா? எனவே இந்த சபாநாயகர் தேர்வில் சந்திரபாபு நாயுடு விழிப்போடு இருந்து அவருடைய கட்சியையும் நாடாளுமன்ற உறுப்பினரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிதிஷ்குமாருக்கு இப்பவே அடிவயிறு கலக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பாரதிய ஜனதாவினுடைய பல்வேறு செத்து விளையாட்டுகளில் சிக்கி சின்னாபின்னமானவர் என்பதை நம்ம நிறைய செய்திகள் மூலமாக பேசியிருக்கோம். எனவே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதும் தெரியவில்லை. இவர்கள் இருவரையும் கைக்குள் வைத்துக் கொள்வதற்கு சபாநாயகர் பொறுப்பு தங்களுக்கு இருந்தால்தான் அது இந்த கூட்டணியை முழுமையாக 5 ஆண்டுகள் கொண்டு செலுத்த முடியும். இல்லைன்னா கொண்டு செலுத்த முடியாதுங்கிறதுல இப்ப பாரதிய ஜனதா கட்சி
முனைப்போடு இருக்கும். இப்போ ஒரு மும்முனை காதல் போல, முக்கோண காதல் போல இவர்கள் மூவருக்குள்ளாகவும் இந்த சபாநாயகர் பொறுப்பு ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதில் சந்திரபாபு நாயுடு ஓரளவுக்கு பிழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தேடுவார். சபாநாயகர் பொறுப்பை கேட்டு பெறுவார் என்றே நான் நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடுவினுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இப்போது பெற்றிருக்கிறார்ல இமாலய வெற்றி, இதுவே அவருக்கு இறுதி வெற்றியாக அமைந்துவிடும். நீங்க சொல்வது போல சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் சபாநாயகர் பொறுப்பு கிடைக்கல, ரெண்டு கட்சிக்கும் கிடைக்காத பட்சத்துல மோடியினுடைய கை இன்னும் பலப்படும். அவர்கள் ஆட்டத்தை ஆட தொடங்கிடுவாங்க. இரண்டு கட்சிகளுமே டிடிபியும் இருக்காது, ஜேடியும் இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் ஏற்கனவே எதிர்கட்சிகள் சொன்ன சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? நாயுடு கை ஓங்கி இருக்கு, நாயுடு நம்பிதான் இருக்காங்க, மோடி நம்பிதான் இருக்காங்க, மோடி பலவீனம் ஆயிட்டாரு, இனிமேல் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும், இது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு, இந்த 5 ஆண்டு காலம் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் மீண்டும் அதே அமைச்சர்கள், அதே அதிகாரிகள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் கேட்ட அந்த அமைச்சர் பொறுப்புகள், முக்கிய பொறுப்புகள் எதுவுமே கொடுக்கப்படல, சில பொறுப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்ற பட்சத்திலேயே மோடி மீண்டும் அதே தோரணையோடு இருக்கிறார், மோடி அதே பாணியோடு கையாள தொடங்கி இருக்காரு, வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாரு, G7 உச்சி மாநாட்டுக்கு கிளம்பிட்டாரு, இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல சபாநாயகர் தேர்வு மட்டும் விட்டு கொடுத்துருவாங்களா பாஜக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்க கேள்வியிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் இந்த 5 ஆண்டுகளில் மோடி செய்து விடுவார் என்று எதிர்கட்சிகள் எங்கேயும் சொல்லவில்லை. மக்கள் விரோத சட்டங்களை அவ்வளவு எளிதாக இவர்களால் இனி நிறைவேற்றி விட முடியாது என்றுதான் சொன்னார்கள். மக்கள் நலத்திட்டத்துக்கும் மோடி அரசுக்கும் சம்பந்தமே கிடையாது சார். மக்கள் விரோத போக்கு என்றால் மோடி அரசு, மோடி அரசு என்றால் மக்கள் விரோத போக்கு. இதுதான் இந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா பார்த்திருக்கக்கூடிய அரசியல். மக்கள் நலத்திட்டத்துக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்காவது ஒரு நலத்திட்டம் மோடியால் நடந்திருக்கிறதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? அதனால எதிர்கட்சிகள் அப்படியெல்லாம் சொல்லல. இன்னொன்று, நீங்க சொன்னதை போல மோடிக்கு கூட்டணியால் நெருக்கடி ஏற்படவே இல்லையே, எப்போதும் போலவே இருக்கிறாரே என்கிற செய்தி வெளி தோற்றத்துக்கு வேண்டுமானால் அது தெரியலாம். ஆனா வெற்றி பெற்ற அறிவிப்பு வந்ததிலிருந்து எத்தனை நாட்கள் கழித்து மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார்? மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட போது அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏன் அன்றைக்கே இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை? இந்த கேள்விக்கு ஏதாவது விடை சொல்லி இருக்கிறார்களா பாரதிய ஜனதா தரப்புல? அவ்வளவு நெருக்கடி அவருக்கு இருந்தது. இன்னொரு புறத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். பதவியேற்றுக் கொண்டார், அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள், மறுநாள் இலாக்காக்களை அறிவித்தார்கள். இலாக்காக்கள் அறிவித்ததற்கு பிறகு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எங்காவது ஒரு இடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்களா? இப்ப சந்திரபாபு நாயுடுவுக்கு வேறு வேலை வந்துருச்சு. எங்கன்னா ஆந்திராவுல அவரு முதலமைச்சராக பொறுப்பேற்கணும் சார். அவருக்கு மாநில அரசியல் ரொம்ப பிரதானம் சார். ஏன்னா மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியால் ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே சொல்கிறேன், அவருடைய அரசியல் ஒடுக்கப்பட்டது. அந்த ஒடுக்கப்பட்ட தளத்திலிருந்து வெடித்து எழுந்து தன்னுடைய அதிகார பரவலாக்களை மீண்டும் ஆந்திராவுக்கு கொண்டு நிர்மாணித்திருக்கிறார் அல்லவா? அதுவே அவருக்கு ஒரு பெரிய சவால் தான். சேலஞ்சை மீட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. சோ அங்க அந்த ஸ்வேரிங் செரிமோனியை நடத்த வேண்டியதுதான் அவருக்கு இருந்த பிரதானமான நோக்கம். இப்ப அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த கட்டமாகத்தான் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த சபாநாயகர் தேர்வின் மூலமாக காட்ட வேண்டிய இடத்தில் இருந்து காட்டப் போகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு பக்கம். இன்னொன்னு, மோடி வெளிநாடு பயணம் புறப்பட்டுட்டாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல. மோடி வெளிநாடு பயணம் செல்வதற்காகவே தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வேற என்ன நோக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். அவருக்கு தரப்பட்டிருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு. RSS இருந்து அவருக்கு தரப்பட்ட வேலை என்ன? ராமர் கோயிலை திறந்து கொடுக்கணும், காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சிடணும், CAA இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும், அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துடணும். இது எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாரு. இனிமே அவருக்கு இந்த 5 ஆண்டுகள்ல என்னன்னா, உங்களுக்காக 10 வருஷம் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இந்த 5 வருஷம் எனக்கான 5 வருஷம், அதனால என்னை நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது என்கிற மனநிலையில் தான் இந்த அதிகாரத்தை நோக்கிய நகர்வையே மோடி முன்னெடுத்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும். இத்தாலியில துவங்கி இருக்கிறார். எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இனி போய் வர போகிறார் என்பதை நாம் கூடிய சீக்கிரமாக பார்த்து விடுவோம் என்று வச்சுக்கோங்களேன். ஆனா மோடி நினைத்ததை போல இந்த சபாநாயகர் தேர்வை நடத்த முடிகிறதா என்று இப்போதும் கேட்டு பாருங்கள். அவர்கள் நினைத்ததை போல இந்த சபாநாயகர் தேர்வை நடத்த முடியவில்லை. இப்ப டெம்பரவரி சபாநாயகர் போட்டாச்சு சார், பேரவைத் தலைவர் போட்டாச்சு சார் மக்களவைக்கு. அவர் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு
பொறுப்பேற்பதற்கான அந்த பணிகளில் ஈடுபட போகிறார். அவர் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பொறுப்பேற்க வச்சிருவாரு. அதற்கு அடுத்த கட்டமாக தேர்வுன்னு ஒரு செய்தி போட்டாங்கல்ல, அந்த தேர்வு குறித்து பாரதிய ஜனதாவில் இதுவரை முடிவெடுக்க முடிஞ்சதா? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க? ஓம் பிர்லா தேர்வு செஞ்ச முறையை நான் சொல்றேன். ஓம் பிர்லா மோடி பொறுப்பேற்றுக் கொண்ட 2வது நாளிலேயே பேசி முடிவெடுக்கப்பட்ட பெயர் தான் ஓம் பிர்லாவினுடைய பெயரு. 2வது நாளே பேசி முடிச்சாங்க சார். இப்ப மோடி பதவி ஏற்றுக்கிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஏன் இன்னும் நீங்க சபாநாயகருக்கான பேரை தேர்வு செய்ய முடியல? காரணம் என்னன்னா, எதிர்க்கட்சிகள் சொன்னாங்கல்ல, நினைச்சது மாதிரி எல்லாம் இனிமே நீங்க முடிவெடுத்துட முடியாது. இனிமே நீங்க போகிற போக்கில் இந்த அரசை கொண்டு செலுத்த முடியாது. கூட்டணிகளினுடைய தட்பவெட்பத்துக்கு ஏற்பத்தான் நீங்க அரசியலை கொண்டு செலுத்த முடியும்னாங்க. அந்த நிலைமை தானே இப்ப வந்திருக்கு. பேரவைத் தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாம தடுமாறுறீங்களே, பேர் சொல்ல முடியாம தடுமாறுறீங்களே. இப்ப தேர்வுக்கு கூட நீங்க என்டிஏவோட கூட்டத்தை தான் கூட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சரவையை கூட்டி, சீனியர் மினிஸ்டர்ஸை கூட்டி, உங்களுடைய கேபினெட்டை கூட்டி நீங்க முடிவெடுத்துக்குவீங்க. இப்ப அந்த மாதிரி முடிவெடுக்க முடியுதா? முடிவெடுக்க முடியல. இப்ப என்டிஏவோட கூட்டத்தை கூப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கீங்க. இதுதான் மோடிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடின்னு தான் எதிர்க்கட்சிகள் பேசினாங்க. அந்த நெருக்கடியை மோடி துவக்கத்திலேயே சந்திக்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல். எனவே எதிர்க்கட்சிகள் சொன்னதை போல மோடி போல ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விடுவதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் இனிமேல் அவரால் செய்ய முடியாது. இனிமேல் அவருக்கு கடிவாளங்கள் பூட்டப்படும் என்பது இந்த தேர்விலிருந்தே துவங்கி இருக்கிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல இந்த சபாநாயகர் தேர்வுல இந்தியா கூட்டணி என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமா இருக்கு. ஏன்னா கடந்த ஓம் பிர்லா காலத்துல ராகுல் காந்தியும் சரி, மோகன் மைத்ராவும் சரி இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. அது பல காரணங்கள் சொல்லப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. இப்போ அப்படியெல்லாம் இப்போ நடப்பதற்கான பல விஷயங்கள் இருக்கு. மீண்டும் பாஜக தேர்வு செய்கிற ஒரு நபர் சபாநாயகரா வந்தா அதே மாதிரி நடத்துவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்படி இருக்க பட்சத்துல இந்தியா கூட்டணி இது எப்படி கையாள போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணி இவ்வளவு பெரிய பலத்தோடு உள்ளார போயிருக்கிறாங்கல்ல, இதுவே ஒரு பெரிய சேலஞ்சை தான் சார் இந்த அரசுக்கு கொடுக்க போகுது. என்னை பொறுத்தவரையில நிச்சயமாக இது துவக்க புள்ளியாக இருக்கிற காரணத்தால் சேலஞ்சஸ் வந்துடக்கூடாது. எப்படி அரசு அமைப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடவில்லைன்னு பட்டவர்த்தனமாக இந்தியா கூட்டணியை அறிவித்து விட்டு அந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டதுனாலதான் சந்திரபாபு நாயுடுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒண்ணுமே கிடைக்காம போச்சு. இது அரசியல்ல ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். நாங்கள் அரசமைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறோம், அடுத்த கட்டமாக நாங்கள் கூடி முடிவெடுக்கிறோம்னு ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்த துவங்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரத்பவார் சந்திரபாபு நாயுடுவோடு பேசி கொண்டிருக்கிறார்னு ஒரு செய்தி வந்தது. அப்போ சந்திரபாபு நாயுடுவினுடைய மார்க்கெட் இருக்குல்ல, அது எகிரிடுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்தியா கூட்டணிக்கு போக போறாரு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பிளைட்ல நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் ஒரே பிளைட்ல போயிருக்காங்க அப்படின்னு இங்க ஜிக்கு வயிறு கலக்கிருச்சு. ஐயோ ஆபத்து வந்துருச்சு, அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாரு. அப்படி ஒருவேளை அந்த முயற்சியை எடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் வருவார்களா என்று கேட்டால் வரமாட்டார்கள். ஆனால் அங்க ஒரு பேரம் பேசுறதுக்கு, தங்களுடைய மார்க்கெட்டை உயர்த்திக்கிறதுக்கு அது பயன்பட்டிருக்கும். இப்போ அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியாச்சா இந்தியா கூட்டணி சார்பில்? நாங்க ஆட்சி அமைக்கலங்க, பலமான எதிர்கட்சியா நாடாளுமன்றத்துல போய் உட்கார போறோம், கேட் க்ளோஸ். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கேட்ட துறை கிடைச்சுதாங்கிறது கூட தெரியல. இதுவரைக்கும் கேட்ட துறை கிடைச்சதுங்கிற அறிவிப்பை கூட அவங்க சொல்லல. நாங்க மகிழ்ச்சியா இருக்கணும் கூட சொல்ல. அண்ணன் டிடிவி தினகரன் சொன்னார்ல, நாங்க ஒரே ஒரு தொகுதி தாங்க கேட்டோம், எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்து எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திடுச்சு பாரதிய ஜனதா கட்சியினால். அப்படி கூட சொல்லலையே சந்திரபாபு நாயுடு, வாய்மொழி தானே இருக்கார். நிதிஷ்குமார் அப்படி கூட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலையே, அமைதியாகவே தானே இருக்கார். எனவே அவர்கள் 2 பேருக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை கிடைக்க விடாமல் செய்ததே ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தான். இப்ப பேரவைத் தலைவர் தேர்வுலையும் அதையே தான் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய விருப்பம். இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுக்கும்னு தெரியாது. சபாநாயகர் தேர்வு வெற்றி பெற முடியாது, அதனால் நாங்கள் போட்டியிடவில்லை என்கிற அந்த ராஜதந்திர அறிவிப்பை மீண்டும் அறிவித்து விட்டா இப்ப இவங்களுக்கான டிமாண்ட் குறைஞ்சு போயிடும். இவங்க 3 பேரும் எப்படி மோதிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஒருவேளை இந்த இந்தியா கூட்டணி போட்டின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொது வேட்பாளரை அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சந்திரபாபு நாயுடுக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். ஏன்னு சொன்னா இந்த 17 ஓட்டு ரொம்ப முக்கியம்ங்கிற முடிவுக்கு ஜி வந்துருவாரு. அப்ப என்ன பண்ணிடுவாருன்னா, சரி இப்போதைக்கு சபாநாயகர் தேர்வு நடந்தா போதும், அதனால சபாநாயகர் தேர்வுல கூட்டணியில இருக்கிற தெலுங்கு தேசம் தானே வந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி உடனே வாரி வழங்கி சந்திரபாபு நாயுடுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவார். இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டா சேஃபர் சைடுக்கு சந்திரபாபு நாயுடு வந்து விடுவார். எனவே சேஃபர் சைடுக்கு அவர் வந்துடக்கூடாது. வரவிடாமல் தடுப்பதற்கு சபாநாயகர் தேர்விலும்
ஆட்சி அமைப்பதற்கான முறையில் எந்த அணுகுமுறையை இந்தியா கூட்டணி கையில் எடுத்ததோ அதே அணுகுமுறையை தான் கையில் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் அதை தாண்டி தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது தெரியாது. இந்தியா கூட்டணி கனத்த மௌனத்தோடு இந்த விஷயத்தில் இருக்கிறது பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு காய் நகர்த்தல் இந்த சபாநாயகர் தேர்விலேயே இருக்க போகிறது என்றுதான் புரிஞ்சுக்கணும். யாருக்கு தெரியும் அரசியல் நிகழ்வுகள் அன்றாட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் போல மாறும் சார். பொது வேட்பாளரை நிறுத்தி இந்தியா கூட்டணி சபாநாயகரை வெற்றி பெற வைக்காதுன்னு என்ன இருக்கு? கடந்த காலத்துல பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த சோம்நாத் சட்டர்ஜி சபாநாயகராக இருந்தார். அதன் பிறகு பொது உடைமை இயக்கத்துக்கு காங்கிரஸோடு முரண்பாடு வந்தது. முரண்பாடு வந்த பிறகு சோம்நாத் சாட்டர்ஜியை தொடர்ந்தார். ஆனா அவையை நல்லா தான் கொண்டு போனார். பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர் அல்லவா, அவையை சிறப்பாக நடத்தினார். அதுபோல ஒரு பொது உடைமை இயக்கத்திலிருந்து கூட ஒரு சபாநாயகர் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே, யாருக்கு தெரியும்? வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மொத்தத்தில் சபாநாயகர் தேர்வை நினைத்ததை போல நடத்த முடியாமல் மோடியும் அமித்ஷாவும் தடுமாறுகிறார்கள் என்பதே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் மோடிக்கு தரப்பட்டிருக்கிற விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.